கருணாநிதி ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா? அவங்களுக்கு கூடாத கூட்டமாக இவரு கூடிருச்சே. நயன்தாரா மீட்டிங் போட்டால் கூட 40 லட்சம் பேர் கூடுவாங்க. தலை அஜித்குமார் மீட்டிங் போட்டால் கூட 1 கோடி பேர் கூடுவாங்க. அதனால் இவங்க எல்லாரும் தலைவர்னு ஆகிட முடியுமா? ஒரு நடிகர்னாலே கூட்டம் கூடுறதுன்றது சாதாரண விஷயம் அப்படின்னு தளபதி விஜயோட மாநாடு குறித்து சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அண்ணன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசி மார்த்தட்டிட்டு இருந்தார். அன்னைக்கெல்லாம் அவர் ஒரு நடிகர்ன்றது தெரியல. அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் சினிமா மயக்கத்தில் இருக்கிற கூட்டம்னு அன்றைக்கி தெரியல. ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு புதுமையான இரு கொள்கைகளை சேர்ந்த ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காருன்னும் போது அவர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு திரு சீமான் அவர்கள். அது என்ன இரு கொள்கைகளை ஒன்றிணைத்த புதுமையான அரசியல்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். பசும்பொன் முத்துராமலிங்கர் ஐயா ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பார். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதையே தான் தளபதி விஜய் அவர்கள் கொஞ்சம் மாற்றி தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த ஒரே ஒரு விஷயந்தான் தளபதி விஜய் அவர்களுக்கும் சீமானுக்கும் நடுவில் ஒரு கருத்து வேறுபாடை உண்டாக்கிடுச்சு. இது வரைக்கும் திராவிடத்தை எதிர்த்து நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன் அப்படின்ற அரசியல் கொள்கை தான் சீமானுடையதாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அதை உடைக்கும் விதமாக தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கொள்கையை முன்னெடுத்திருக்காரு. இதன் மூலயமா திராவிட கட்சிகளோட ஓட்டையும் வாங்கிடலாம், தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளோட ஓட்டையும் வாங்கிடலாம். இப்படி 2 பேரையும் ஒன்றிணைச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு அரசியல் பண்ணுறாரு விஜய்னும் போது அவருக்கு இன்னும் அதிக வாக்கு சதவீதங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு காரணம்னு மக்களால் பேசப்படுது. தளபதி விஜய், செந்தமிழன் சீமான் இவங்க 2 பேரில் யாரோட கொள்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?